விடியா திமுக வரலாற்றின் இறுதி பக்கத்தை எழுதப்போவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிதான் என்று சேலத்தில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கழக செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் பேசினார். சேலம் மாநகர் மாவட்ட கழகம் கொண்டலாம்பட்டி பகுதி கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. கொண்டலாம்பட்டி பகுதி கழக செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், மாநகர அவைத்தலைவர் பன்னீர்செல்வம், பொருளாளர் வெங்கடாச்சலம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் M.K. செல்வராஜ், ரவிச்சந்திரன் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கழக செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம், விடியா திமுக வரலாற்றின் இறுதி பக்கத்தை எழுதப்போவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிதான் என்று பேசினார். சேலத்து மகன் கரங்களால் தான் திமுகவின் இறுதி உரை எழுதப்பட வேண்டும் என்று ஆணை இருக்கிறது. நீங்கள் சத்தியமாக நம்புங்கள், திமுகவின் இறுதி வரலாற்றை புரட்சித் தமிழர் எடப்பாடியார் எழுதி முடிப்பார். திருப்பூரில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் மற்றும் சேமா வேலுச்சாமி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக வடக்கு தொகுதி சார்பில் SB காலனி பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் 20வது வட்டக்கழக செயலாளர் வழக்கறிஞர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளரும் தேர்தல் பிரிவு செயலாளருமான பொள்ளாச்சி வி. ஜெயராமன் மற்றும் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி ஆகியோர் சிறப்புரையாற்றி அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டு மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த விழாவில் கொங்கு நகர் பகுதி கழக செயலாளர் PKM முத்து வரவேற்புரையாற்றினார். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், சிவசாமி, பழனிசாமி உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இன்றைக்கு தேதி வரையிலே 4000 மாணவ மாணவிகள், கிராமப்புற ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இலவசமாக கல்வி கட்டணம், தங்கும் விடுதி, பாடப்புத்தகம் உட்பட அனைத்துக்குமாக இலவசமாக கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்வி பெறுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் என்று சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் சாதாரண மக்களை சென்றடையக்கூடிய திட்டங்கள். கருணாநிதி முதலமைச்சராகிறார். முதலமைச்சரானதுக்கு பின்னர் அண்ணாவை மறந்து, அண்ணாவுடைய கொள்கை மறந்து, தன் குடும்பம் தன் சகாக்கள் நடந்ததற்காக ஒரு கட்சி இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை இந்த தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு குடும்ப ஆட்சி எடுத்துக் கொண்டு புரட்சிதர் எம்ஜிஆர் அந்த தினம் ஆட்சியை கொடுக்கப்பட்ட கருணாநிதி மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. அவர் தன் குடும்பம் தங்கள் சகாக்களுக்காக, அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு ஊழலுக்காக ஆட்சி நடத்தி சர்க்காரிய கமிஷன் மூலமாக ஒரு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு ஆட்சின்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக கருணாநிதி ஆட்சி என்பதை நான் நினைவுபடுத்த கடற்பட்டிருக்கின்றேன்.